குட் ஆஃப்டர்நூன் இல்லை 12 மணிக்கு முன்னாடி எடுத்துட்டேன். ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு ட்ரிப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பயும் விட 1 மணி 2 மணி அப்படியே போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 11:50க்கு இது லேட்டு தான். ஸோ 11:50க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து நம்ம எடுத்தாச்சு. எங்கே இருந்துன்னா ஐனாவரம், அங்கே இருந்து வண்ணாரப்பேட்டை வந்து போகிறேன். ஸோ அமௌண்ட் வந்து கஸ்டமர் இறக்கி விடும் போது அமௌண்ட்டும் அடுத்த ட்ரிப்பு என்னன்றதும் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். நம்ம ஐனாவரத்துலேருந்து வண்ணாரப்பேட்டை 343, கஸ்டமர் பே பண்ணது 350. ஸோ கரெக்டாக திருவற்றியூர் எண்ணூர் பீச் கிட்ட தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த ட்ரிப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் போய் ஒரு மாத்திரை வாங்கணும். என்ன மாத்திரைனா தப்பாக நினைக்காதீங்க, வயிறு சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து மாத்திரை வாங்கணும். மெடிக்கல் ஷாப் எங்கன்னா வண்டியை நம்ம மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஸோ மாத்திரை ஃபஸ்ட்டு போய் வாங்கிடலாம். அப்போ தான் வந்து உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மாத்திரை வாங்குகிறேன். மாத்திரை வாங்கிட்டு போடும்போது இந்த பேசுகிறேன். ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோன்னா 402. திருவற்றியூர்லேருந்து நம்ம திருவான்மியூர் கிட்டத்தட்ட கொட்டிவாக்கம் அங்கே தான் வந்து 2வது ட்ரிப் முடிச்சிருக்கோம். 402 பில்லு. ஸோ 402 தான் வந்து ராபிடோவில் வந்து எடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர். ஓகே, பரவாயில்ல. ரோடு காலியாக இருந்ததால் பிரச்சனை இல்லை. போய் நான் வந்து சாப்பிட்டுட்டு டீசல் வண்டியில் போட்டாச்சு. ஸோ அடுத்தது 3வது ட்ரிப்புக்கு வந்து வெயிட் பண்ணலாம், என்ன ட்ரிப் வருதுன்னு. ஸோ கஸ்டமர் பிக் பண்ணிவிட்டு இறக்கி விடும் போது எவ்வளோ அமௌண்ட் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு பேசலாம். ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோன்னா 402. திருவற்றியூர்லேருந்து நம்ம திருவான்மியூர் கிட்டத்தட்ட கொட்டிவாக்கம் அங்கே தான் வந்து 2வது ட்ரிப் முடிச்சிருக்கோம். 402 பில்லு. ஸோ 402 தான் வந்து ராபிடோவில் வந்து எடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர். ஓகே, பரவாயில்ல. ரோடு காலியாக இருந்ததால் பிரச்சனை இல்லை. போய் நான் வந்து சாப்பிட்டுட்டு டீசல் வண்டியில் போட்டாச்சு. ஸோ அடுத்தது 3வது ட்ரிப்புக்கு வந்து வெயிட் பண்ணலாம், என்ன ட்ரிப் வருதுன்னு. ஸோ கஸ்டமர் பிக் பண்ணிவிட்டு இறக்கி விடும் போது எவ்வளோ அமௌண்ட் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு பேசலாம். ட்ரிப்பு முடிச்சாச்சு. எங்கேருந்து எங்கன்னா திருவான்மியூர் டு நம்ம மதுரை வாயில் அங்கே தான் வந்து முடித்தோம். 480 ராபிடோ ப்ரீமியம் ட்ரிப்பு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 500. இதில் வந்து 20 ரூபா வந்து டிப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து 4வது ட்ரிப்போ எடுத்துட்டோம். 372 ட்ரிப்பு. ஸோ எங்கே இருந்துன்னா நம்ம வலசரவாக்கம்லேருந்து சென்னை பீச் ஸ்டேஷன், பாரிஸ் கிட்ட ஆக்சுவலி சென்னை பீச் ஸ்டேஷன் அங்கே தான் வந்து ட்ரிப் எடுத்திருக்கோம். 372 காட்டுது. ஸோ பேமெண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இறக்கி விடும் போது தான் தெரியும். ஸோ ட்ரிப்பை முடிச்சிடுறேன். அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்னொரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு அந்த ட்ரிப்புக்கு என்ன அமௌண்ட் வந்துச்சுன்னு பேசலாம். ஸோ அடுத்த ட்ரிப்பு என்னன்னு பேசலாம். ஸோ 4வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. எங்கேருந்து எங்கன்னா மல்சராக்கம் டு நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன். கரெக்டாக மணி 5:28. சரியான டிராஃபிக்கு. ஸோ 272 கஸ்டமர் பே பண்ணது 275. எஸ், டிப்ஸ் எதுவும் 3 ரூபா டிப்ஸ் அதில். ஸோ அடுத்த ட்ரிப்பு ஒரு 6 மணிக்குள்ளே 2 ரூபா முடிக்கிற மாதிரி பிளானு. ஸோ இது வரைக்கும் 1597 வந்து முடிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஒரு 6:30 மணிக்குள்ளே இன்னொரு நல்ல ட்ரிப்பாக மாட்டுச்சுன்னா 2 ரூபா முடிச்சிடலாம். ஸோ அடுத்த 2 ரூபா வந்து டார்கெட்டில் நைட் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன ட்ரிப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ட்ரிப் வரட்டும், கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் பேசலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வெளியூர்லேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்து என் சேனலை மதித்து பார்த்ததுக்கு. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேர்த்துன்னா அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரிப் வரட்டும். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கொஞ்சம் 2 ரூபா ஆகிட்டேன்னா கொஞ்சம் திருப்தி ஆகிடும்ல. ஸோ அந்த திருப்தியோடு வந்து பேசுகிறேன். ஸோ ட்ரிப்பு இன்னும் எடுக்கலை. ட்ரிப் எடுத்துகிட்டு முடிக்கும் போது என்ன கிலோமீட்டர் என்ன அமௌண்ட்டுன்னு பேசும்போது வர திருப்பி சில்லறை இல்லைங்க. எவ்வளோ இருக்குமா? எவ்வளோ வச்சுருக்கீங்க? 500 ரூபாக்கா? 300 ரூபா இருக்கும். 300 ரூபாம்மா. 300 ரூபா கொடுத்துருங்க. 300 ரூபா கொடுத்துருங்க. எவ்வளோப்பா உங்களுக்கு? 182 தான் எனக்கு. நான் உங்களுக்கு தரணும் வச்சு. சரி, தேங்க்யூ. சரிங்கம்மா, தேங்க்யூ. கது மடம் போடுங்க. ஸோ ட்ரிப்பு முடிச்சிட்டோம். லாஸ்ட் 4வது ட்ரிப் வந்து நம்ம கரெக்டாக சென்னை பீச் ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு நிமிஷம்
பி ஸ்டேஷன் அங்கேருந்து நம்ம அண்ணா நகருக்கு முடித்தோம். ஸோ அது ஒரு 350 அமௌண்ட்டு. 350 தான் கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ட்ரிப் ஒன்று வந்துச்சு. 182 அண்ணா நகர்லேருந்து திருப்பி அண்ணா நகர் 1.5 கிலோமீட்டர். அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ அதனால் பக்கத்தில் புக் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சொல்ல வேணாம், ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு 182 கஸ்டமர் பே பண்ணது 200. ஸோ அதில் ஒரு 18 ரூபா வந்து டிப்பு. ஸோ 5 ட்ரிப் வந்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சு இன்சென்டிவ் ஒரு 130 ரூபா வந்து ராப்பிடோவில் வந்திருக்கு. ஸோ அதோடு சேர்த்து 2259 இப்போது நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் பெண்டிங்கு 1740 ரூபா வந்து முடிக்கணும். ஸோ நைட் 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பொறுமையாக முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு உக்காந்தே இருக்கேன்னா பின்னாடி என்னென்னு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு டீ ஒன்று போடணும். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு டீசலை போடணும். அதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும், எனக்கும் கொஞ்சம் வேணும்ல. உட்காருறதுனால ஏற்கனவே ஹீட்டாக இருந்துச்சு. காலைல மாத்திரை வாங்கி போட்டேன், வயிறு சரியில்லைன்னு. அது உட்காந்தோன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுடலாம். டீ சாப்பிட்டுட்டு டீசல் போடலாமா, ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஊற்றலாமா, இல்லை எனக்கு குடிக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு. ஃபஸ்ட்டு டீசல் போட்டுடலாம். ஏன்னா முக்கிய ட்ரிப்பு எதாவது இப்படி வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும் நகருக்குள்ளே. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு டீசலை போட்டுடலாம். டீசலை போட்டுட்டு அப்புறம் டீ போடலாம். டீ போட்டு முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். ட்ரிப்பை எடுத்துகிட்டு குடிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு ஒரு இஞ்சி டீ ஒன்று காட்டாக குடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இடம் இருந்தால் வீடியோ எடுத்து போடுறேன், இல்லைன்னா ட்ரிப்பை முடிச்சுட்டு பேசுகிறேன். ஸோ நீக்கான காசு கையில் வாங்கியாச்சு. முடிச்சுட்டு வரேன். ஸோ டீ பிஸ்கெட் வாங்கியாச்சு. மூஞ்சி தெரியல, ஸோ லைட்டிங் இல்லை. இந்த டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ 2200 சில்லற முடிச்சிருக்கோம். நான் முடிக்கிறது 1240 ரூபா வந்து முடிக்கணும். 1740 ரூபா வந்து முடிக்கணும். ஸோ டீ குடிச்சிடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேமரா இல்லாமல் வண்டி எடுக்கும் போது திருப்பி வந்து கதை சொல்லணும். ஸோ 6வது ட்ரிப்பு முடிச்சிட்டோம். எங்கன்னா குளத்தூர்லேருந்து தான் பேசுகிறேன். 236 நங்கநல்லூர் வந்துச்சு. 480 ரூபான்ட்டு அப்படியே வந்து தப்பாப்பட்ட லொக்கேஷனை ஆசையில் எடுத்தேன். ஸோ 236 6வது ட்ரிப்பு. அதுவும் ரேப்பிடோவில் தான் எடுத்தோம். 2495 இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் தேவைப்படுற அமௌண்ட்டு 1505 ரூபா தான் தேவைப்படுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். நான் முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை. 10 மணி வரைக்கும் நம்பிக்கை. 10 மணி தான்னா என்ன சொல்கிறது, தும்பிக்கை மாதிரி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. காமெடி நகைச்சுவை வேணாம், வேலையை பார்க்கலாம். ஸோ அடுத்த ட்ரிப்பு 5 6 7வது ட்ரிப்பு முடிச்சுட்டு அமௌண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி பேசலாம். 8வது ட்ரிப்பும் முடிச்சாச்சு. எங்கேருந்து எங்கன்னா நம்ம ராயப்பேட்டை வந்து முடித்தோம். கொளத்தூரா அண்ணா நகர்லேருந்து. ஸோ அமௌண்ட் வந்து 278 கஸ்டமர் பே பண்ணுது. 300 ரூபா பே பண்ணாங்க. ஸோ அதில் வந்து 22 ரூபா வந்து என்னது டிப்பு வந்து கிடச்சிருக்கு. 8வது ட்ரிப்புக்கு வெயிட்டிங். 8வது ட்ரிப்பு எடுத்துகிட்டு இன்னைக்கு கஸ்டமர் எல்லாம் கொஞ்சம் சோகமாக வராங்களா, அதான் நான் வீடியோவில் காட்டல. சரி அப்படின்ட்டு 8வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. எங்கன்னா ராயப்பேட்டா டு வேளச்சேரி பிரிட்ஜ் கிட்ட தான் ட்ராப்பு. ஸோ 380 அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணது 400. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய நிமிஷம் அதையே காட்டிடுறேன். எவ்வளோ முடிச்சிருக்கோம், 3200 முடிச்சிருக்கோம். இன்னும் 800 ரூபா வந்து இருக்குது டு கோ கம்ப்ளீட் 4000 முடிக்க ட்ரை பண்ணலாம். அதனால தான் நான் வீடியோ அவ்வளோ பேசலை, ரொம்ப நாள் கழித்து முடிக்கணும். மௌலிவாக்கம் வருது. மௌலிவாக்கம் எடுக்க வேணாம். என்ன சஜஷன் எனக்கு எடுக்க வேணாம், நான் யாரையும் அப்படி சொல்லலை. ஸோ ட்ரிப் வரட்டும், முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். ஸோ அடுத்த ட்ரிப்பு 9வது ட்ரிப்பு வெயிட்டிங், பார்க்கலாம். ட்ரிப் வரட்டும், வந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு பேசுகிறேன். 256 rupees received on Bharat Pay. Yes. Once again, I want to open that one. Can't.
Oh, thank you. Yeah, thank you. I saw one pin here. Leave it here. Yes, some customers. ஸோ லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோனா 256 ஃபீனிக்ஸ் மால்லேருந்து கரெக்டாக நம்ம பார்க், சென்னை பார்க், முங்கம்பாக்கம் பார்க் ஹோட்டல் தான் ட்ராப்பு. ஸோ பார்க்கே ஜெகஜோதியாக இருக்குல்ல. ஸோ ட்ரிப் முடிச்சாச்சு. இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா, ரேப்பிடோவில் மட்டும் தான் இன்றைக்கி ஓட்டுது. இன்றைக்கி ரேப்பிடோ டே போல் இருக்குது. 3-5 ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இன்னும் 500 தேவைப்படுது. மணி கரெக்டாக 10:57. 11 மணி நேரம் ஆச்சு வண்டி எடுத்து. தெரியுதா மூஞ்சி? இப்போ தெரியும். 11 மணி நேரம் ஆச்சு வண்டி எடுத்து. இன்னும் 12 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பாக்கி இருக்குது. ட்ரிப்பை வரதை வச்சு தான் டிசைட் பண்ணணும் போகலாமா வேணாமா. வண்டியில் சிஸ்டம் வர திடீர்னு ப்ளூடூத் இது என்னது மொபைல் நெட்வொர்க் பிடிச்சிட்டேன். மொபைல் நெட்வொர்க் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குதா, போர் அடிக்குது. இல்லைனா சீரிஸ் ஏதாவது கேட்டுட்ருப்பேன். எஃப்எம் வச்சு இவ்வளோதான் எஃப்எம் திடீர்னு கேட்குது, பாதி கேட்க மாட்டேங்குது தான் இருக்குது. ஸோ 3500 முடிச்சிருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. பார்க்கலாம் என்ன கதைன்ட்டு. கதையா நம்ம கதை கொடுக்க போகிறோமா இல்லை ரேப்பிடோ நம்மளுக்கு கதை கொடுக்க போதான்னு தெரியல. பார்க்கலாம். ட்ரிப் எடுத்தனா பேசுகிறேன், இல்லை வீட்டுக்கு போகும்போது அப்படியே பேசுகிறேன். பார்க்கலாம் என்ன கதை தெரில. கதையை வரும்போது, கதை தெரியும் போது திருப்பி வந்து பேசுகிறேன். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. பார்த்துட்டிங்களா? தேங்க்யூ. ம் சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ 10வது ட்ரிப்பே முடிச்சாச்சு. சரியான லாக்கு. எங்கேருந்து எங்கன்னா ராயப்பேட்டா முங்கம்பாக்கத்தில், அங்கேருந்து ராயப்பேட்டாக்கு நம்ம நடுவில் வந்து பாடியநல்லூர் ரெடில்ஸ் அங்கே எட்டு தான் இப்போ சம்பவம். 502 ரூபா கஸ்டமர் கொடுத்தது. 600 ரூபா, 501, 101 காசுனா எங்கே போகுது? எல்லாம் லோனுக்கு தான் போகுது. என்ன பண்ணுறது? இப்போ டீசலில் போடணும். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வேலை. காசு டீசல் 600 தான் நான் போடுவேன் எப்பவுமே. ஸோ எனக்கு ஒரு கணக்கு வேணும். ஃபஸ்ட்டு 500 போட்டேன். இப்போ டீசல் பைசா ஏறி போச்சு இல்லை, அதனால 600 வந்து. ஸோ 502 எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்த்துடலாமா? அப்படியே காட்டிடுறேன். போய் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. 502 600 வந்து கொடுத்தாங்க. மணி கரெக்டாக 10 கூட இல்லை, 11 வாயெல்லாம் கொலருது. டைம் ஆச்சுல்ல. ஸோ ரைட்னஸ் 502 11:52 அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். 492 ரூபா கிடச்சி. அது ஒரு வெயிட்டிங் கொஞ்சம் டைம் ஆச்சு வரத்துக்கு. 21 ரூபா பர் கிலோமீட்டருக்கு அப்படின்ற கணக்கில் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. 4011 ரூபா முடிச்சிருக்கோம். பாடியநல்லூர் அந்த ரேவதி சர்வீஸ் ரோடு அங்கே தான் வந்து ட்ராப்பு. ஸோ இங்கிட்ட இருந்து இப்போ அப்படியே அதான் சொன்னல, சிஸ்டம் வந்து ஏதோ கோளாறு திடீர்னு ஒர்க். அது என்னன்னு ரீசெட் பண்ணணும். அது வேறு போர் அடிக்குது எனக்கு. ஸோ போயிட்டுருக்கோம். சர்வீஸ் ரோடு. இந்த மாடுங்கள்லாம் அந்த மாதிரி விட்றீங்களே, இந்த மாதிரி விட்டா வண்டியில் போகிறவங்களுக்கும் அடி. பாவம் அதுங்க பாய் பேசாது, அதுங்களுக்கும் அடி. கட்டி வச்சேன். அப்போ எதுக்கு வாங்கி வளர்க்குறீங்க சொல்லுங்கள்? கிராமத்துலன்றது ஓகே. சிட்டியில் இப்போ பெரிய லாரி வருது. நம்ம இது ஸ்ரீபெரும்புத்தூரில் நான் எவ்வளோ பார்த்தேன். எவ்வளோ நாய், எவ்வளோ மாடு எல்லாம் அடிபட்டு கிடக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. மாடு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதான் அப்படியே விட்டா எப்படி அதை சொல்லுங்கள்? இதெல்லாம் நீ ஏன்டா பேசுகிற பருப்புனா, இச்சா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. வளர்த்துது எல்லாம் போகிற மாதிரி ஆகிடும்ல. ஸோ இப்போ என்ன கதை? மெயினான கதை டீசல் போடணும். அதான் இப்போ கதை. இங்கேருந்து போகணும். வருதோ இல்லையோ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். கை வச்சிட்டேன். எம்டியா இல்லை டைமிங் எதுவும் வரல. ஸோ
டீசல் இருக்கும் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ரெடில்ஸில் எப்படி இருந்தாலும் டீசல் இருக்கும். அதோ இருக்கு ஒரு பங்க் மாட்டிக்கிச்சு, ஹெச்பி பங்க் மாட்டிக்கிச்சு. ஸோ டீசல் போட்டுடலாம். டீசல் போட்டு இல்லை என்ன வருது, ட்ரிப்பு வருது, எம்டியாக போகிறேன். அந்த ட்ரிப்பு அவ்வளோதான் போல இருக்குது. 4011 ரூபா டீசல் போட்டு 15 கிலோமீட்டருக்கு வீட்டுக்கு எம்டியாக அடிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ரெட்டேரி கிட்ட போகிற மாதா ஜங்ஷன் தாண்டி. ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு 4011 ரூபா. இங்கேயே முடிச்சிட போகிற ட்ரிப்பு. டயர்டாகுது. 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி நேரம் நம்ம இது முடிஞ்சிச்சு. 4 ரூபா நம்ம முடிச்சாச்சு. ஸோ கஸ்டமர், எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, கஸ்டமர் டம்முன்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. அது எவ்வளோ கஷ்டமாகுது. உங்கள் வண்டினா அது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா? யாருன்னா வண்டி வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா கேப் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. நீங்கள் தட்டிட்டு போயிடுறீங்க. டிக்கி க்ளோஸ் பண்ணுறதுனால, பின்னாடி ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுனால சரி, டோர் க்ளோஸ் பண்ணுறதுனால. எல்லாரும் அப்படி இல்லை. சில பேர் பண்ணுற இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகிறீங்க. நம்ம அதை கேட்டால் அது நாகரிகமாக இருக்காதுன்றதால சில பேரை நான் கேட்டுருவேன். நான் சில பேரை வந்து அவங்க சாத்திட்டு போய் நம்ம இறங்கி போய் அவங்கள நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சமாச்சு யோசிச்சு பண்ணுங்க. நம்மளே கேப் புக் பண்ண, நான்லாம் அது மாதிரி பண்ண மாட்டேன். நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஒரு வண்டியை க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி டம்முன்னு பண்ணக்கூடாது. அது அடுத்தவங்க வண்டி நம்ம யூஸ் பண்ணுற எப்படி கொடுக்குறோமோ, உட்காடுறோமோ அழகாக உட்காந்துட்டு எழுந்து போகணும். நம்ம அடுத்தவங்க வண்டின்றது நம்ம மனசில் வந்து இருக்கணும். இஷ்டத்துக்கு வந்து பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்லல, சில பேர் பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசம். வர அது கேட்டால் சண்டை வரும். ஒரு டீசெண்டாக இருக்கும், நாகரிகமாக இருக்காது. நம்ம வண்டி நான் கேட்கணுன்னா இறங்கி கேட்டுருவேன். நான் எவ்வளோ பேர் அது மாதிரி கேட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பார்க்குற யாருன்னா இருந்தால் ஏன் நான் சொல்கிறத கேட்டு ஒரு 2-3 பேராச்சும் மாற்றிப்பீங்க. அந்த ரீசனால் தான் நான் சொல்கிறேன். ஸோ வேறு என்ன, வண்டிக்கு சீக்கிரம் வந்து வண்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. என்னடா உடம்பு சரியில்லை லூஸ் மாதிரி பேசுறீங்கன்னா, கிளச்சு பிரச்சனை தான் சொன்ன நிறைய இருக்குல்ல. நிறைய வியாதி மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குல்ல நம்ம வண்டிக்கு. ஸோ அதனால் ரெட்டேரி பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். இன்ஜெக்டர் வந்து பக்காவாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவே 5 ரூபா மொய் வைக்கிற மாதிரி வரும் அந்த ஒரு இன்ஜெக்டருக்கு. இன்ஜெக்டர் வந்து சர்வீஸ் பண்ணுறது சஜஸ்டபுள் இல்லை. பட் நம்ம புதுசு 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்டர் வாங்குற அளவுக்கு நம்ம இல்லை. ஸோ அதனால் சர்வீஸ் பண்ணி தான் போடணும். ஸோ கம் டு த பாயிண்ட், இன்னைக்கான ட்ரிப் முடிஞ்சிச்சு. ஸோ டீசல் எவ்வளோ போட்டோன்னா 1500 ரூபா டீசல், 4011 ரூபாயில் 1500 ரூபா டீசல் போச்சு. ஸோ நான் இப்போ போட்ட டீசல் நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா நான் ட்ராப்பில் தான் போட்டேன். ஸோ எவ்வளோ போட்டோம் போச்சா 4011னா டிப்ஸ் ஒரு 300 ரூபா டிப்ஸ், 4300 ரூபா. இதில் அப்படியே ரேப்பிடோ ரீசார்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா போச்சு. அப்படியே போச்சு 200 ரூபா. ஸோ 4100 ரூபா. இந்த 4100 ரூபாயில் டீசல் ஒரு 1500னா நம்ம கையில் எனக்கு நின்னது 2600. அதுதான் இன்னைக்கான ப்ராஃபிட்டு. இன்னும் ஒரு சின்ன விஷயம்னா, வண்டி பர்ஃபார்மன்ஸ் என் வண்டி நானே சொல்லக்கூடாது. இன்ஜின் ரெடி பண்ணது. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அழகாக வச்சு ஓட்டிட்டா வண்டி லைஃப். 3 சிலிண்டர் எக்ஸ்டெண்ட்னாலே ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஐயோ வண்டி வேற இல்லை, எங்கள் ஏரியாலேயே நானே சொல்கிறேன், வண்டி எடுத்து வேலை பார்க்க மாட்டாங்க. 3 சிலிண்டராக ஐயோ நான் பார்க்க மாட்டோம், இந்த வண்டி வந்து தலைவலியான வண்டி தான் ஒத்துக்கிறேன். பட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணி ஒரு வாட்டி வண்டி செட் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 சிலிண்டர் வண்டி ஒரு 160 டாப் போகுதுன்னா, நான் 160 ஓட்டலைங்க, யாரும் அது மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. நான் பெங்களூர் போகும்போது ட்ரை பண்ணேன். 160 என் வண்டி வந்து டாப் போகுதுன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க. ஒரு 3 சிலிண்டர் வண்டி 160 போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் புது வண்டி இல்லை, 2018 இந்த மாடலு வண்டி ஓடிக்கிறது வந்து 185 186 ஓடிடுச்சு. இப்படி ஓடின வண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அப்படியே அதே ஆணவத்திலே நம்ம விரட்டி ஓட்டணுன்னா நம்மளை காலி பண்ணுறோம். ஸோ அதனால் அழகாக நேக்காக நான் இப்போ கூட காலியாக தான் அங்கே ரோடு 80 90 அதுக்கு மேலே நான் வந்து ஓட்ட மாட்டேன். சப்போஸ் எங்கன்னா ரொம்ப ஹைவே போனீங்கன்னா 100 110 அவ்வளோதான், அதில் தான் க்ரூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் 110க்கு மேலே க்ரூஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கு வண்டி 160 வந்து டச் பண்ணிச்சு. அது எங்கே பெங்களூர் போகும்போது ஒரு வாட்டி வந்து டச் பண்ணிச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ மற்றபடி பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக இது பண்ணுங்கள். நிறையா பேர் ஊர்லேருந்து பேசுகிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி
அப்படியே வந்து வீடியோ முடிச்சிடலாம். வேற என்ன, இன்னைக்கு நாள் கொஞ்சம் ஓகேவா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 ரூபா வந்து தொட்டிருக்கோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். வேற என்ன, நிறைய ஊர்ல இருந்து நிறைய பிரதர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க. பர்சனலாக வந்து வாட்சிங் லிஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வேலையெல்லாம் விட்டு எனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றீங்க. எனக்கு அதுவே ஒரு மோட்டிவேஷன். இதுக்காகவே நான் வீடியோ போடணும். ஸோ கண்டிப்பாக போடுவேன். ஒரு வருஷம் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்க்கை முடிக்காமல் வெளியே வந்துடக்கூடாது. எந்த ஒரு ரீசனாலையும் வெளியே வந்து நம்ம ட்ராப் பண்ணி வந்துடக்கூடாது. இந்த ஒரு வருஷத்தை நான் முடிக்கணும். ஜெயிக்கணும் தோக்கணும் அது அடுத்தது. பட் டைலாக் மாதிரி இல்லை. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம வந்து அதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது மேட்ரு இல்லை. அந்த ஒரு வருஷம் கன்சிஸ்டன்சியாக நம்ம அதை பண்ணணும். பண்ணிட்டோன்னா நம்ம பொறுமை, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே நீங்களும் நம்பிக்கை வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து நிறைய பிரதர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுங்க. பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 5-6 பசங்க தான் பேசுகிறீங்க. மற்றவங்களும் பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அவன் நம்மளுக்கு ஒரு டவுட்னா எனக்கு டவுட்னா அவன்கிட்ட கேட்பேன். நேற்று கூட ஒரு பையன் ட்ரேட் பற்றி சொல்லியிருந்தான். ஸோ அந்த பிரதர்கிட்ட நான் பேசினேன். எனக்கு ட்ரேட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நம்மளுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்த நம்ம வந்து பரிமாறிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த குரூப் கிரியேட் பண்ணேன். நான் மட்டுமே பேசணும், நான் மட்டுமே சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. உங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கணும். யார்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மற்றபடி அவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மனசு. 4 ரூபா முடிச்சது. ஸோ இதே சந்தோஷத்தோட நான் வந்து தூங்க போயிடுறேன். அப்படியே தூங்க மாட்டேன், வீட்டுக்கு போவேன். நான் இங்கேயே வீடியோ முடிச்சிடுறேன். சரிங்களா? ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஓட்டாச்சு சொல்லியாச்சு. டீசலு கமிஷன் எல்லாம் போய் கையில் எவ்வளோ நின்னாச்சுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு உங்களை என்னென்ன பிரச்சனையோ ஸ்ட்ரகிள்ஸோ சந்தோஷமான விஷயமோ அதில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஸ்டே டியூன். பை.